ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம். இவளுடைய சுவாமியாகவும் 2 விபூதிகள் மற்றும் அவற்றை கொண்ட ஈஸ்வரனையும் இவள் தன்னிடத்திலே கொன்றிருக்காள் அப்படிங்கிறதுனால இவளுடைய செல்வங்களாக இது இருக்கின்றது அப்படின்னு விபவ. ஆக ஸ்வரூப ரூப குண விபவ. அடுத்தது ஐஸ்வர்யம். அனைத்து பொருட்களையும் நியமிக்கக்கூடிய திறன். யாரை நியமிக்கிறாள், எப்படி நியமிக்கிறாள் அப்படிங்கிறத பார்ப்போம். பக்தாத்மா, முக்தாத்மா, நித்தியர்கள், இவர்கள் 3 பேரையும் அவர்களுடைய கர்மப்படி நியமிக்கிறாள். ஈஸ்வரனை தன்னுடைய காதல் மூலம் நியமிக்கிறாள். ஆக 2 பேரையுமே, அடியார்களையும் ஈஸ்வரனையும் நியமிக்கிறாள். உபதேசத்தாலே அழகாலே அப்படின்னு சொல்றபடிக்கு அடியார்களை உபதேசத்தாலே நியமிக்கிறாள், திருத்துகின்றாள். எம்பெருமான தன்னுடைய அழகாலே காதலாலே நியமிக்கின்றாள். அப்போ பக்தாத்மா, முக்தாத்மா, நித்தியர்கள், இவர்கள் 3 பேரிலே சம்சாரத்திலே உள்ளவர்களை அவரவர்கள் கர்மப்படி நியமிக்கின்றாள். அதே நித்தியர்கள், முக்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்ப கைங்கரியத்தை கொடுத்து நியமிக்கின்றாள். முதல்ல பார்க்கும் பொழுது பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள்னு பார்த்தோம். அவரவர்களுடைய கர்மப்படி நியமிக்கின்றாள்னு. அதில் அந்த பத்தர்கள் சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய கர்மப்படி நியமிக்கின்றாள். அதே முக்தர்கள், நித்தியர்களை அவர்களுடைய சொரூபத்துக்கு ஏற்ப கைங்கரியத்தை கொடுத்து நியமனம் பண்ணுகின்றாள். ஈஸ்வரனை இவர்களை காட்டி இவர்களுடைய தோஷத்தை எல்லாம் பார்க்காதபடிக்கு அவர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்து நியமனம் பண்றாள். அதைத்தான் புருஷகாரம் அப்படின்னு சொல்றோம். பரிந்துரை செய்யறது, சிபாரிசு பண்றது, அதைத்தான் புருஷகாரம். இவர்களை நீர் ரட்சிக்காமல் வேறு யார் ரட்சிப்பார்கள், நீர் தான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்யறது. அப்போ இவர்களை எல்லாம் கர்மப்படியும் சொரூபத்துக்கு ஏற்ப கைங்கரியத்தை கொடுத்தும் நியமனம் பண்ணியும் ஈஸ்வரனை பரிந்துரை செய்து இவர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்து நியமனம் பண்ணுகின்றாள். அப்போ இந்த நியமிக்கக்கூடிய திறனினாலே இவன்தான் புருஷோத்தமன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுகின்றாள், மறைமுகமாக காட்டி கொடுக்கின்றாள். அது பத்தர்களாகட்டும், முக்தர்களாகட்டும், நித்தியர்களாகட்டும், இவர்களிடத்துல இவர்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய திறனினாலே இவன்தான் சாக்ஷாத் புருஷோத்தமன் ஆனவன் எம்பெருமான் அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்துவதனால் இந்த திறமையும் இந்த நியமிக்கக்கூடிய திறனும் அவனுக்கு இனிமையாக இருக்கின்றதாம் எம்பெருமானுக்கு. அப்போ ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜகா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த நியமிக்கக்கூடிய திறனான இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதே ஒரு உபலட்சணமா இருக்கு. ஒன்னு சொன்னா போரும், இது எல்லாவற்றுக்கும் இதுவே சாட்சி அப்படின்னு சொல்றது போல இது உபலட்சணமாக இருக்கு. அப்போ ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம், இது இந்த 5 குணங்களும் எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையாகவும் அவனுக்கு பொருத்தமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கடைசியா சீலம், மற்றவர்களோடு எளிதாக பழகுவது, இனிமையாக பழகுவது. இது எந்த இடத்துல இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ராமாயணத்திலே சீதை அசோகவனத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்திலே ராட்சசிகளிடத்திலே இறங்கி மிக எளிமையாக இனிமையாக பழகினாள் அப்படிங்கிறது மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மித்ர மௌபிகையும் கத்தும் அப்படின்னு ராவணனிடத்துல ராமனை நீ நண்பனாக கொள்வாயாக அப்படின்னு உபதேசம் பண்ணாள். அவ்வளவு ராமனை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட அப்படி அவள் அவனுக்கு உபதேசம் செய்தாள். அதே போல ராட்சசிகளிடத்துல விதிதஸ்ஹி தர்மஜ்ஞா பவேயம் சரணம் ஹிவா பாபானாம் வா சுபானாம் வான்னு பாப்பிகளாகட்டும் நல்லவர்களாகட்டும் அவர்களை நான் நிச்சயமாக ரட்சிக்கின்றேன், சரணம்னு சொன்னா அவர்களை ரட்சிக்கின்றேன் அப்படின்னு சொல்றது போலே இந்த குணம் சீலம் அப்படிங்கிற குணம் சர்வ ரட்சகனான எம்பெருமான் அவனுக்கே ரட்சிக்கக்கூடிய திறமை உண்டு அப்படின்னு அவனுடைய ரட்சத்துவத்தை நிரூபணம் பண்ணுவதனாலே இந்த குணமும் அவனுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது. ரட்சிக்கக்கூடிய திறமை எம்பெருமானிடத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவனுடைய ரட்சகத்துவத்தை இவள் நிரூபித்து காட்டுகின்றாள் எல்லோரிடத்திலேயுமே. அப்படிங்கிறதுனால இந்த குணமும் அவனுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றதாம். இப்படிப்பட்ட குணங்கள்
ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாது அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகனாம்னு ஒவ்வொரு குணமும் அளவிட்டு சொல்ல முடியாது, எல்லை இல்லாதபடியாக இருக்கின்றது. அபரிச்சேத்தியம்னு சொல்வார்கள், அளவிட முடியாததாக இருக்கின்றது. அதே போலே வியக்கத்தக்கபடியாக இருக்கின்றது. கல்யாண குணகனாம், கல்யாணமான மங்களகரமான குணங்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இப்படி எம்பெருமானுக்கு நிகரானவள் பிராட்டி, பெரிய பெருமானுக்கு நிகரான பெரிய பிராட்டி. அப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்காள். அவனுடைய செல்வத்தை அளவிட்டு சொல்ல முடிந்தாலும் இவளுடைய செல்வங்களை குணங்களை அளவிட்டு சொல்லவே முடியாது, வாயாலே புகழ முடியாது. அப்படி வாக்கு அப்படிங்கிறது கிடைக்காது. எம்பெருமானுடைய குணங்கள் செல்வங்களை சொல்ல முடிந்தாலும் இவளுடைய குணங்களையும் செல்வத்தையும் நம் வாக்காலே அளவிட்டு சொல்லிவிட முடியுமான்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட குணபூர்த்தி உடையவளான பிராட்டி அவளுடைய குணங்களையே நாம் ஸ்மரித்திருக்கும்படியாக எப்பொழுதும் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தையும் கிருபா கடாட்சத்தையும் நமக்கு சொரியட்டும் அப்படின்னு அடியேன் இந்த பதிவிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.